15 ஆண்டுகளுக்கு மேலமா வந்து இந்த தேனீ வளர்ப்பு தொழில் செஞ்சுட்டு வர்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உலக தேனீ தின நாள்னு வருது. இதை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக வந்து வெகு விமர்சனையாக வந்து தேனீ வளர்ப்பாளர்களும் தேனீ சார்ந்த துறைகளும் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதன் ஒரு பகுதியாக வந்து தேனீ வளர்ப்பாளருக்குன்னு சொல்லிட்டு நிறையா கோரிக்கைகள், இயற்கை சீற்றங்கள் இருக்குது, மழை வெயில் இது எல்லாம் கடந்து வந்து நாங்கள் இந்த ரசாயன மருந்து பயன்பாட்டுகள் எல்லாம் கடந்து வந்து இந்த தொழில் செய்கிறதுங்கிறது வந்து எங்களுக்கு இந்தியாவில் ரொம்ப ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குதுங்க. இன்னும் முதல்ல எங்களுக்கு செய்ய வேண்டியது வந்து தேனீ வளர்ப்பாளர்களுக்கு என்று ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கையாக பார்த்திங்கன்னா, உலகளவில் பார்த்திங்கன்னா கலப்படத்தேன் வந்து இந்தியா சந்தையில் வந்து அதிகப்படியாக விற்பனையாகுதுங்க. இந்த கலப்படத்தேன் வந்து குறைந்த விலையில் விற்பனையாகுது, நல்ல ஹைஜீனிக்கான பேக்கேஜிங் இதெல்லாமே வந்து மக்களை கவர்ற மாதிரி அவங்க வந்து போலியாக நிறையா வித்தைகளை செஞ்சு அவங்க விற்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல தேனுக்கும் கெட்ட தேனுக்கும் குழப்பமாகி நிறையா வந்து தேனை சாப்பிட்றதையே வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து கலப்பட தேனை வந்து நம்ம தடை பண்ணணும். மக்கள்கிட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து தேனை சாப்பிடுங்க ஊக்குவிக்கணும். இது எப்படி ஊக்குவிக்கணும்? அதை சித்தா, யுனானி, அலோபதி, ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மருந்தை வந்து தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேன்னா வந்து அதில் சுத்தமான தேன் கிடையாது, அதனால் தேனில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இந்த கலப்பட தேனால். தென்னை வாழை இருக்குது, இந்தியாவில் நிறைய பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பீடு இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா பல லட்சம் தேனீ காலனிகள் வந்து இயற்கை சீற்றங்கள், நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு பல லட்சம் தேனீ காலனிகள் வந்து இழந்துடுறோம் நாங்கள். இது எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருத்த நஷ்டமாக இருக்குது. அது இந்த தேனீ காலனிகளுக்கும் தேனீ வளர்ப்பாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸ் வசதிகளை ஏற்பாடு பண்ணி தரணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அறுவடை செய்த தேன்கள் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் ஆகிடுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா பல லட்சம் கிலோ வந்து ஸ்டாக் பண்ணிடுறோம். இதை வந்து மார்க்கெட் பண்ண முடியறதில்ல. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லேபில் பார்த்திங்கன்னா எங்களுக்குன்னு நிறையா வந்து கண்டிஷன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த தேனை வந்து நாங்கள் வெளியிலேயே ஏற்றுமதி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். உள்நாட்டிலையும் போலி தேனால் வந்து எங்களுக்கு சேல்ஸ் பண்ணாமல் இருக்கோம். இந்த தொழிலை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் என்ன மிக மிக முக்கியமாக நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னென்னா, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய தேன் சார்ந்த பொருட்களை தடை செஞ்சுட்டு உள்நாட்டில் விளைவிக்கக்கூடிய தேன் சார்ந்த பொருட்கள், தேனீக்களை வந்து அதிகமாக விற்பனை கொண்டு வரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட குறைந்தது வந்து 2 லட்சம்லேருந்து 3 லட்சம் கிலோ தேன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சுருக்காங்க. இந்த தேனை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாமல் தேனீ வளர்ப்பாளர்கள் எல்லாமே வந்து திணறிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்றுமதியும் பண்ண முடியல, உள்நாட்டிலையும் சந்தைப்படுத்த முடியல. பல பிரச்சனையில் வந்து தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து இன்றைக்குமே ஒரு சவாலை சந்திச்சுட்டு தான் வர்றாங்க.